முயல் வேகமா ஓடி போகுது. அதன்னு போய் போய் மாட்டுல போய் ஒரு கையில டச் பண்ணிச்சு. அப்பமா முயல் எழுந்து பார்த்தோம்னா ஆமலா பச்சு நின்று பார்த்தது. அப்பமா ஆமதான் விட்டு ஜோர் சண்டை வெண்ணவே. Thank you. Thank you, Sri. I am Arju. I am studying grade 2. I am talking about Hindi story. एक बार की बात है, एक कौवा का। एक दिन कौवे को बहुत प्यास लगी थी। वह पानी की लताश में इधर उधर उड़ता रहता है। उसने ये गड़ा देखा। उसमें சிங்கம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சா. தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா எலி வந்துச்சான். எலி வந்து சிங்கம் காட்டு ராஜா இருக்காரு அப்படின்னு அதனால சர்க்கஸ் விளையாடும்போது விளையாடிட்டு இருந்துச்சான். விளையாடும் போது சிங்கம் எடுத்து அதை எடுத்து கையில பிடிச்சிக்கிச்சா. அப்படின்னு சொல்லி நீ இப்ப சாப்பாடு அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். அதுக்கப்புறம் எலியா வந்து சொல்லிச்சான். சாரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் ராஜா, என்னை விட்டுருங்க அப்பாவும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் சிங்கம் சொல்லிச்சான். என் எலி சொல்லிச்சான், நான் உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் பண்றேன் அப்படின்னு. சிங்கம் வந்து சொல்லிச்சான். அப்படி சிரிச்சுட்டு நீ எனக்கு எந்த 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 பிரச்சனை வந்தாலும் காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் சரி பாவம்னா அதை விட்டுட்டா அது போயிடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு வேட்டையாளர் வந்து சிங்கத்தை பிடிக்க வாழ வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கம் சாப்பாடு தேடி வந்துட்டு இருந்துச்சான். அந்த வாழை போய் நின்றுச்சான். இந்த வாழை அப்படியே பிடிச்சி வச்சான். அதுக்கப்புறம் எலிக்கு வந்து அதை கேட்டு நம்ம காட்டு ராஜா குரல் வச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னு சொல்லி அது ஸ்பீடா ஓடி அது காட்டு ராஜா இல்லைன்னா நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் வந்து அந்த புண்ணியான பல்ல வச்சு அந்த வாழை கடிச்சு காப்பாத்தி அப்புறம் சிங்கம் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தயாரித்துடன் நான் 3ஆம் வகுப்பு படித்து கொண்ட இந்த கடலின் பெயர் வந்து பொய் சொல்லக்கூடாது. முத்தன ஒரு கிராமத்துடன் இருந்தாலும் அவங்க வேலை வந்து காட்டுக்கு பக்கத்துல காட்டுக்கு அழைச்சிட்டு போய் திருப்பியும் வீட்டுக்கு வரணும். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ராமு. முத்துக்கு ஒரு பக்கத்து ஊருக்கு அவசர வேலை வந்துச்சு. ஆனா ராமு கிட்ட அந்த ஆட்டை மேற்க சொல்லி முத்து சொன்னாங்க. ராமுவும் ஆட்டை மேய்ச்சாங்க. ராமுவும் ரொம்ப சேட்டக்கார ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போனப்ப ஆட்டுகள்லாம் புல் சாப்பிட்டு இருந்துச்சு. ராமு வந்து பக்கத்துல கிராமத்தை பார்த்தான். அந்த
செஞ்சிருக்காங்க. முத்து ஒண்ணு ராமு ஒண்ணு ஏமாத்தலாம் நடிச்சு புலி புலின்னு கத்துறான் ராமு. அந்த பக்கத்து ஊரு விவசாயம் பண்றவங்க வந்து கட்ட நெருப்பு எடுத்துக்கிட்டு ராமு கிட்ட எங்க புலின்னு கேக்குறாங்க. அப்ப ராமு சிரிச்சுக்கிட்டு நாங்க ஏமாத்திட்டனே அப்படின்னு ராமு சொன்னான். அடுத்தலாம் சொன்னான். அடுத்தலாம் ஆட்ட நேச்சிட்டு இருக்கும் போது புலி சாப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராமு நிஜமாவே புலி வந்துருச்சு. ராமு காப்பாத்துங்க புலி வந்துருச்சு கட்டுறா. அதுக்கப்புறம் புலி வந்து ஆட்டணும் தூக்கிட்டு போச்சு. இது வந்து என்ன தெரியும்னா பொய் சொல்ல கூடாது. என்ன சொல்லி கொடுத்தாங்க மம்மி? தேங்க்யூ சொல்லி தெரியலையா? சரி தேங்க்யூ சொல்லு. சத்தமா சொல்லு.